யூடியூப் நேயர்களுக்கு நடிகை பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது மக்கள் திலகத்தை வைத்து ஒரு படத்தை மட்டும் இயக்கிய இயக்குநர்களை பற்றி பார்க்கிறோம். அந்த வரிசையில் அடுத்து வருவது ஏசி திருரவிச்சந்தர். அவர் இயக்கிய படம் அன்பே வா. அன்பே வா ஏவிஎம்மின் படம், ஏவிஎம்மின் 50வது படம் மற்றும் ஏவிஎம்மின் முதல் கலர் படம். எம்ஜிஆரை வைத்து இயக்கிய முதல் படம் ஏசி திருரவிச்சந்தருக்கு. இத்தனை முத்திரைகளுடன் வெளிவந்தது அன்பே வா. அன்பே வா விளம்பரங்கள் எல்லாம் புதுமையான முறையில் செய்திருந்தார்கள். அந்த படம் சிம்லாவில் ஷூட்டிங் எடுக்கும்போது எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ அது. ஏசி திருரவிச்சந்தர் இந்த படத்தை இயக்கினார். அவருடன் மக்கள் திலகம் கலந்து கொண்ட காட்சி அந்த படப்பிடிப்பில். படம் மக்கள் திலகத்தை ஒரு புதுமையான கதையை சொன்னார் அவர். வழக்கமான எம்ஜிஆர் பாணி படங்கள் இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவரை பல விதத்திலையும் அவருடைய திறமைகளை வெளிக்கொணர்ந்த படம் இந்த படம். முதல் பாடல் புதிய வானம் புதிய பூமி. அவர் தனது ஓய்வுக்காக ஒரு தொழிலதிபராக எம்ஜிஆர் இருக்கிறார். அவர் ஓய்வுக்காக சிம்லாவுக்கு தனது சொந்த வீட்டிற்கு செல்லும்போது கிடைத்த அனுபவங்களை தான் இந்த படத்தில் சொல்லியிருப்பார் அவர். இந்த கதை அப்படியே ஒரு சிறப்பான ஒரு காதல் கதை. மயிலிறகால் அப்படியே நம்ம மேனியை தடவினால் என்ன ஒரு சுகம் கிடைக்குமோ அப்படி ஒரு சுகம் இந்த படத்தில் கிடைக்கும் படத்தை பார்க்கும்போது. பாடல்கள்லாம் அத்தனையும் பிரமாதம். லவ் பேர்ட்ஸ் பாட்டு, அடுத்தது நான் பார்த்ததிலே, அப்புறம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். இந்த பாடல்கள் அத்தனையுமே மிகவும் பிரமாதமான பாடல்கள். இந்த பாடல்களை அந்த காலத்தில் வரிசைப்படுத்தினார்கள். என்னென்ன பாட்டு என்னென்ன சொல்லி சிறந்த பாடல் எதுன்னு சொல்லி வரிசைப்படுத்தி பாட்டு போட்டி பரிசெல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஒன்ஸ் அப்பப்பா மெட்ர மாமா அந்த பாடல் காட்சி. அதோட இந்த அடியோட இன்டர்வல் வரும் இந்த படத்தில். அதுக்கப்புறம் நாடோடி போக வேண்டும் ஓடோடி இந்த படத்தில் எம்ஜிஆருடைய முழு திறமையும் பார்க்கலாம். டான்ஸிங் பெர்ஃபார்மன்ஸு, புலியை பார் நடையிலே, இதை மாதிரி யாராலையும் ஆட முடியாது, எவராலையும் ஆட முடியாது. அவ்வளோ அருமையாக ஆடியிருப்பார் எம்ஜிஆர். அப்படி கீழே உட்காந்துருந்து ஆடுறது, பறந்து ஆடுறது, இது போன்ற காட்சிகளில் அவர் பிரமாதமாக கலக்கியிருப்பார். நாடோடி இந்த பாடல். அதுக்கப்புறம் பாலே டான்ஸ் வரும் இந்த படத்தில். அப்புறம் செட்டிங் ஃபில்லோட ஒரு ஃபைட்டு. இந்த ஃபைட்டு இந்த படத்தினுடைய ஹைலைட். அதாவது 200 பவுண்டுக்கு மேலே எடை உள்ள செட்டிங் ஃபில்லை தலையில் தூக்கி வச்சு அப்படியே சுற்றி கீழே போடுவார் எம்ஜிஆர். இது ஒரிஜினலாகவே எடுத்திருப்பாங்க இந்த பாடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்பே வா அப்படின்னு ஒரு சோக பாடல் வரும். அந்த பாட்டு முடிவில் அவங்க பிரிஞ்சு அப்படி சேர்ந்தாப்பில் போகிறதா கவிதையாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள்லாம் எம்ஜிஆர் தான் ஜேபின்னு தெரிஞ்ச உடனே சரோஜதேவிக்கு கொஞ்சம் வருத்தம். ஐயோ, நம்ம பணத்துக்காக தான் அவரை காதலிச்சோமோ அப்படின்னு நினச்சி மறந்துடுறாங்க. கடைசியில் அவங்க கோவிச்சிட்டு போயிடுறாங்க. சிம்லா ஹோட்டல் சிம்லாவுக்கு போகும்போது அங்கே எம்ஜிஆர் போனோன்னா அதே சிட்டிங் ஃபுல் ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். அது முடிஞ்ச உடனே சுபம் அன்பே வா அப்படிங்கிற பாடல் வரும். படத்தில் ரெக்கார்ட்ஸ்லாம் புதுமையான முறையில் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாட்டு புத்தகமும் புதுமையான முறையில் பண்ணியிருந்தாங்க. எல்லா விதத்துலேயும் புதுமைகள் அவ்வளவும் அன்பே வானா புதுமைன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் வந்த மக்கள் திலகத்தின் படங்களை பார்த்திங்கன்னா, படகோட்டி, எங்கள் வீட்டு பிள்ளை, 1000ல் ஒருவன், அன்பே வா, இந்த 4 படங்களுமே 4 விதத்திலையும் சிறந்த படங்கள். எம்ஜிஆருடைய கேரியரை உச்சத்துக்கு கொண்டு போன படங்கள் என்று சொல்லலாம். அன்பே வா 6 தியேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடிச்சு. அப்புறம் கேசினால 154 நாள், 150 வெள்ளி விழா ஓட வேண்டிய படத்தை நிப்பாட்டிட்டாங்க. 3 வாரம் ஓடி இருந்தால் வெள்ளி விழா ஓடி இருக்கும். அதே நேரத்தில் வெளிவந்த முகராசி 100 நாள் ஓடிச்சு. நானானைட்டால் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது அன்பே வா சென்னையில் 10,59,000 வசூலாக பெற்றது. மதுரை சிந்தாமணியில் 2,96,000 147 நாளில். இலங்கையில் கிங்ஸ்லியில் 100 நாள் ஓடிச்சு. இலங்கை கிங்ஸ்லியில். சென்னையில் 10 லட்சம் வந்த படங்களில் ரெண்டாவது படம். முதல் படம் எங்கள் வீட்டு பிள்ளை, அடுத்தது அன்பே வா. இது சென்னையில் முகராசி, நான் ஆணையிட்டால் மற்றும் அன்பே வா அந்த 3 படமும் மவுண்ட் ரோட்டில் போட்டதுனால அந்த கூட்டத்தை படம் எடுத்து போட்டிருக்காங்க. சரி நேயர்களே, அன்பே வாவை பற்றி நாம் பார்த்தாச்சு. அடுத்த பதிவில் வேறு ஒரு இயக்குனரை பற்றி பார்க்கலாம்.